இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆபிரகாம் வரை இதுவரை சொல்லல என்னை காண்பவரை. ஆகார சொல்ல வச்சார். ஏன்னா ஆகார் தான் இப்போ எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறா தெரியுமா? ரொம்ப ஒரு பரிதா, எங்கன்னு தெரியல. வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியல, என்னன்னே தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். உனக்கு நான் காணப்படுவேன், ஆனா நீ என்ன தேடணும், நீ என்ன தேடணும். உனக்கு நான் காணப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை காண்பிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போகிறவனை போல நான் ஒரு இடத்துல இருந்து போறேன்னா அது நீங்க என்ன கொண்டு போறதான் இருக்கணுமே தவிர, அவங்க சாரால் என்ன கஷ்டப்படுத்தினாங்க, இவங்க கஷ்டப்படுத்தினாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது. ஓடி போறது தேவ பிள்ளைக்கு. சொல்லுங்க, யார் ஓடி போறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல, சூழ்நிலை. இன்னைக்கு என் சூழ்நிலை என்ன ஓட வைக்குது, இங்கிருந்து எஸ்கேப் ஆக ஓடு ஓடுன்னு சொல்லுது. இல்ல, நாள்தோறும் ஒருவன் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். எங்கிருந்து தெரியுமா? சோதம்ல இருந்து. கர்த்தர் வந்து கூட்டிட்டு போறார். கர்த்தர் வந்து கூட்டிட்டு போனா போயிடணும். அதுக்கப்புறம் லோத்தின் மனைவி மாதிரி திரும்பி பார்க்க கூடாது. கர்த்தர் தான். இவன் ஓடிட்டான்பா, இவன் ஓடிட்டான். இவங்க இருந்தாங்கல்ல, ஐயோ அவங்க கடன் தொல்லை தாங்காம ஓடிட்டாங்க, இவங்க பிரச்சனை தாங்க முடியாம ஓடிட்டாங்க. ஓடதான் தோணுது இல்ல, சில பிரச்சனைகளை எஸ்கேப் ஆக தான் தோணுது இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்ன தேட தோணல? ஓட தோன்ற உனக்கு தேட தோணலையே. ஆமென். பிரச்சனை ஓடு இல்ல, பிரச்சனை தேடு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடாத தேடு. தேடலைன்னா ஓடு. ஹல்லேலூயா. தேடாதவங்க ஓடுவாங்க, ஓடாதவங்க தேடுவாங்க. ஆமா, எனக்கு தேடுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ ஓடு. எனக்கு அது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை, அதெல்லாம் முடியாது. ஓடு. ஆமென். தேடுகிறவன் ஓட மாட்டான், ஓட விட மாட்டார். அவன் அப்படி போறான்னா முன்னாடி அவர் இருப்பார், பின்னாடி அவர் இருப்பார். அவனை குறித்து எழுதப்படும், ஓடி போனவன் அல்ல, கர்த்தரால் கொண்டு போகப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.